வெல்கம் டு சிம்பிள் தமிழ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்க என்னதான் படிச்சாலும் அண்ணா நாங்க பிக்கு சால்வே பண்ண முடியல, என்னதான் படிச்சா வரவே மாட்டேங்குது, நீங்க அந்த மாதிரி சம் போட்டு காமிங்கன்னா. அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. வாட்ஸ்அப் குரூப்லயும் வாட்ஸ்அப் தனித்தனியா எனக்கு மெசேஜ் கூட பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி ஆனா இந்த சம் எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த சம் ரெடி பண்றது, இந்த ஸ்டெப் எனக்கு புரியல, அது எனக்கு புரியல, இது புரியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால எப்படி நம்ம சால்வ் அப்ரோச் பண்றது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நிறைய வீடியோ கூட போட்டிருந்தேன், கார்னர்ஸ் காமர்ஸ் போட்டிருந்தேன், மாடர்ன் பிசிக்ஸ் போட்டிருந்தேன், நிறைய சப்ஜெக்ட்ஸ் கூட அவுட் அப்ரோச் ப்ராப்ளம் சீரிஸ் கூட போட்டிருந்தேன். செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது இந்த சம் கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா கொஸ்டின் படிச்சதுக்கு அப்புறமா நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபார்முலாஸ் என்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடணும். ஸோ பாத்தீங்கன்னா டைம் required for 99.9% completion of first order reaction is dash times 90% completion. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், என்ன சம், என்ன சாப்டர், என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன சாப்டர்? கெமிக்கல் கைனடிக்ஸ். அவங்க அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஃபார்முலா நம்ம எழுதிடணும். என்ன ஃபார்முலா? KT is equals to ln A0 by A. அந்த A0 என்ன? கான்சென்ட்ரேஷன் பிஃபோர் தி ரியாக்ஷன் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா என்ன? கான்சென்ட்ரேஷன் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா at time equal to T. அதான் இங்க T போட்டிருக்கேன். சோ புரிஞ்சுதா? இப்போ நம்ம ln எடுக்கிறதுனா KT is equals to 2.303 log. இது ln பேஸ் வந்துட்டு E இருக்கும், லாக்னா பேஸ் 10 இருக்கும். சோ A0 by A. நான் லாகரிதம் ஃபார்முலாஸ் கெமிஸ்ட்ரில எங்க யூஸ் ஆகும், பிசிக்ஸ்ல எங்க யூஸ் ஆகும்ட்டு மேக்ஸ், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இன் மேக்ஸ் அந்த லாக் ஃபார்முலாஸ் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபார்முலாஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு ரியாக்ஷன் நார்மலா எழுதிக்கணுமே. எதுவாக இருந்தாலும் கெமிக்கல் கைனடிக்ஸ் இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டா நம்ம ரியாக்ஷன் எழுதிடணும். என்னன்னா A0 இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஏதாச்சும் ஒன்று A கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. T is equals to T டைம்ஸ்ல இதோட கான்சென்ட்ரேஷன் A0. இங்க கான்சென்ட்ரேஷன் 0. ஏன்? ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகல. சோ இப்போ T is equals to T டைம்ல A0 வந்துட்டு X ரியாக்ட் ஆயிருக்கும், இது X ஃபார்ம் ஆயிருக்கும். சோ புரிஞ்சுதா? இப்படி எழுதிடணும். இப்ப T வந்துட்டு 99.9% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க இங்க கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ட்டு. அதனால இப்ப என்ன மீதி இருக்கும்? இங்க A0 minus 0.99 A0. புரிஞ்சுதா? 99 முடிஞ்சிச்சு. இங்க வந்துட்டு எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 100 minus 99.9 0 போட்டீங்கன்னா 0.1 தான் ரிமைனிங் இங்க. சோ 0.1 A0 தான் இங்க ரிமைனிங். சோ புரிஞ்சுதா? அதனால இப்ப ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 100, இப்ப 100 வச்சுக்கிட்டு அவங்க 99.9 முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சோ இப்போ என்ன எழுதுவீங்க? 2.303 log of initially 100 by எவ்வளவு ரிமைனிங் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்துருச்சு. சோ 0.1. புரிஞ்சுதா? இப்போ வந்து 90% கம்ப்ளீஷனுக்கு அதே மாதிரி 100 இங்க 90 போட்டா நமக்கு 10 ரிமைனிங். சோ புரிஞ்சுதா? அதே மாதிரி 2.303 log 100 by 10 போடுங்களா? இங்க 100 by 10 போட்டதுக்கு அப்புறமா இங்க KT 90%, இங்க KT 99.9%. ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல். சோ டிவைட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிடும். 2.3 கேன்சல் ஆயிடும். சோ லாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க 100 பாத்தீங்கன்னா 100 by 10 power minus 1 போட்டீங்கன்னா மேல போயிட்டு 10 power 3 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா log 10 base 10 இது ஈக்குவல் டு 1 ஆயிடும். சோ 10 power 3. சோ பாத்தீங்கன்னா T 99.9% is equals to இது மேல போனோடனே 10 cube T 90%. So பாத்தீங்கன்னா log of 10 cube. ஏன்னா இங்க எதுக்கு log இருக்கு? இங்க log கேன்சல் ஆகாது. சோ log of 10 cubeனால log 10 base 10 இங்க 3. சோ எவ்வளவு டைம்ஸ்? 3 டைம்ஸ். சோ இந்த மாதிரி தான் முதல்ல நம்ம பார்த்த உடனே 99.9% 90% பார்த்த உடனே நமக்கு இந்த ஃபார்முலா எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா எழுதிட்டு இப்ப செகண்ட் ஆர்டர் கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஃபார்முலா எதுவாக இருந்தாலும் ஃபார்முலா ஆர் என்ன கேட்டிருக்காங்களோ அது மாதிரி எழுதிட்டு இந்த சம்ல மேக்ஸிமம் நீங்க 1 minute or 2 minutesல முடிச்சிருக்கணும். இது வந்துட்டு நியூமெரிக்கல் டைப்ல கேட்டு சோ இதே மாதிரி தான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சம். அதாவது இன்சர்ட் படிங்க, பிகேஸ் போடுங்க. இதே மாதிரி சம் 2-3 பேப்பர்ல கண்டிப்பா கேட்டிருக்காங்க. நான் சொல்ல இப்ப செஷன் 1 செஷன் 2 பாத்தீங்கன்னா ஒரு 12 பேப்பர் இருக்குன்னா அந்த 12 பேப்பர்ல 2-3 பேப்பர்ல கண்டிப்பா இதே மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ பிகேஸ் போடுங்க, சம் போடுங்க. ப்ராசஸிங்கா இருக்குது நம்ம மெயின் ஜெய்மெயின்ஸ்க்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பாப்போம்.